ஏன்டா பில்டிங் போட்டு உடைச்சிட்டு இருக்க? சார் அவர் உடைக்கல, ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு சார். ஆமாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக்லாம் ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணாதனாலதான் அது இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர் கிராக்கா மாதிரி இப்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த கிராக்ஸ் தான் இந்த மாதிரி பில்டிங் ஃபுல்லா ஃபார்ம் பண்ணி தண்ணி லீக்கேஜ், வால் டேமேஜ் நிறைய ப்ராப்ளம் கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு சும்மா ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணாலும் ரியல் சொல்யூஷன் கிடைக்காது. ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் தான் பில்டிங் டாட் டீம் இந்த வீட்ல பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்றோம், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்? சார் இப்போ வால் அண்ட் ஃப்ளோர் ஜாயிண்ட்ல வந்து கிராக் ஃபார்ம் ஆயிருக்கு சார். இந்த கிராக் நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு வால்ல 4 இன்ச்சும் ஃப்ளோர்ல 4 இன்ச்சு கட் பண்றோம் சார். லாஸ்ட் பாண்ட் பூஸ்டர் யூஸ் பண்றோம் சார். 1:1 ரேஷியோ மிக்ஸ் பண்ணி ஒரு பாண்டிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணிடுறோம். பில்டிங் டாக்டர் நங்கூரம் NS இருக்கு சார், அதை வந்து நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இல்ல போர் பண்றோம் சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நங்கூரம் NS அப்ளை பண்ணி இடத்த பார்க்கலாம் சார். இது இந்த 2 ஜாயிண்ட்டும் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இது எப்படின்னா ஒரு ராக் மாதிரி இருக்கும் சார். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வால் டேமேஜ், கிராக்ஸ்னு பில்டிங்ல வரக்கூடிய நிறைய சொல்யூஷன்ஸ்க்கு 85+ ப்ராடக்ட்ஸ் மேல இவங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பில்டிங்ல வரக்கூடிய எந்த வித ரிப்பேர்ஸா இருந்தாலும் பில்டிங் டாக்டர் ஒரு கஸ்டமைஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணி அதை சால்வ் பண்ணிடுவாங்க. ஒரு வழியா இந்த பில்டிங்ல இருக்க ப்ராப்ளம்லாம் சரி பண்ணியாச்சு சார். இந்த பில்டிங்ல இன்னும் சரி பண்ணது நிறைய இருக்கு. நிறையவா?